வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. இந்த மோசிகீரனார் யார் அப்படின்னா புலவர். இவருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டால் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அதாவது புலவர் வந்துட்டு பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அரசரை வந்துட்டு பாடி பரிசு வாங்கிட்டு போவாங்க. அதே போல் மோசிகீரனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சேரல் இருமுறை இருக்காருல்ல, இவர் வந்துட்டு பாடி பரிசல் பெறாரு. இது வந்துட்டு தொடர்ந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை மட்டும் இல்லாத கண்டினியூ நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு முறை வந்துட்டு அரசவைக்கு வரும்போது அரசர் இல்லை, அவை வந்துட்டு காலியாக தான் இருக்குது. முரசு கட்டியில் இருக்கு இல்லையா, அதுவும் காலியாக இருக்குது. அப்போது மோசிகீரனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கட்டிலில் வந்துட்டு உறங்குறாரு. முரசு கட்டியில் எதுக்காக அப்படின்னா, போருக்காக கொட்டுவாங்க இல்லையா, போர் முழக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முரசு வந்துட்டு கொட்டுவாங்க. அது வந்துட்டு கடவுளுக்கு நிகராக வந்துட்டு சங்க காலத்தில் போற்றி வச்சுருப்பாங்க. அப்படியாப்பட்ட கட்டிலில் வந்துட்டு முரசு மட்டும் தான் இருக்கணும். அதை மீறி யாராச்சும் உட்காந்தாலோ படுத்தாலோ வந்துட்டு அரசன் என்ன பண்ணுவான்னா தண்டனை வழங்குவான். அது எப்படி இருக்கணும்னா மரண தண்டனையாக தான் இருக்கும். அப்போது அவைக்கு எல்லாரும் வராங்க, அரசனும் வராங்க, முரசையும் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த கட்டிலில் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா மோசிகீரனார் உறங்கிட்டு இருக்காரு. அப்போது அரசன் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா வாள் எடுத்துகிட்டு போகிறான். எதுக்காக அப்படின்னா வெட்டுறதுக்காக. அங்கே போய் பார்க்கும்போது யார் இருக்காங்க அப்படின்னா மோசிகீரனார் இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா வாளை வச்சுட்டு கவரி எடுத்து, அதாவது கவரி அப்படின்னா என்னது, அந்த விசிறி இருக்குல்ல, விசிறி எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வீச ஆரம்பிக்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மோசிகீரனார் உடல் சொருவினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டால் பெருஞ்சேரல் இரும்பொறை. அதாவது யாருக்காக வீசப்பட்டதுனாலும் தனியாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. யார் அப்படின்னா மோசிகீரனார். அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியன் யார் அப்படின்னா நெடுநல் வாடை பாட்டுடை தலைவன். நெடுநல் வாடை இருக்கிற இல்லையா, நக்கீரர் எழுதுறது, அதோட பாட்டுடை தலைவன். அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழன் அவையில் ஜெயங்கொண்டார் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார்னா அமைச்சராக இருந்திருப்பார். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி ஆசிரியர். இப்போ முக்கியமானது கவரி வீசினது யாருன்னு கேட்டால் பெருஞ்சேரல் இரும்பொறை. யாருக்காக வீசினார் அப்படின்னா மோசிகீரனார். நெடுநல் வாடையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டால் நெடுஞ்செழியன், பாட்டி நெடுஞ்செழியன். ஜெயங்கொண்டார் வந்துட்டு யாரோடைய அவையில் இருந்திருப்பாங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். அடுத்து பொறுத்துக்க கௌத்தியடிகள் மாதிரி, அதாவது மாதவி, கண்ணகி, இந்த ஆண்டை வந்துட்டு அவங்களாம் யாருன்னு பொருத்தணும். கௌத்தியடிகள் யார் அப்படின்னா ஒரு சமணத்துறைவி. இது எல்லாமே சிலப்பதிகாரத்தில் வரும். அடுத்து வந்துட்டு மாதிரி யார் அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி. அடுத்து மாதவி யாருன்னா ஆடல் அரசி. கண்ணகி யார் அப்படின்னா மாநாயக்கனின் மகள். என்ன ஆன்சர் அப்படின்னா 3, 1, 4, 2. அடுத்து கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு எந்த நூல் சொல்லும் அப்படின்னா பழமொழி 400 சொல்லும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கற்றவனுக்கு வந்துட்டு கட்டுச்சோறு வேண்டாம், அதாவது வழிபோக்கு உணவு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்று அப்படின்னா வழிபோக்கு உணவு வந்துட்டு தேவையில்லை படித்தவங்களுக்கு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் முஞ்சுரை அரையனார். அடுத்து பழமொழி 400ல் இன்னொரு பாடல் இருக்கும். அது யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா பாரி மடமகள் பற்றி இருக்கும். அங்கவை சங்கவை 2 பேர் இருப்பாங்க. அவங்க காலத்தில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க காலம் வறுமை பஞ்சம் நிறைந்த காலமாக இருக்கும். அப்போது வந்துட்டு பாணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவு கேட்டு வருவாங்க. அதில் அங்கவை சங்கவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வறுமை காலத்துலேயும் வந்துட்டு சாப்பாடு, அதாவது உணவை செஞ்சு கொடுப்பாங்க. அதாவது உலகில் பொன்னிட்டு அப்படிங்கிற வரியெலாம் வரும். அப்போ என்ன சொல்லுவோம் இந்த பழமொழி 400 என்ன அப்படின்னா வீடுகளில் வந்துட்டு பொருள் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். பொருள் இல்லாத வீடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா பழமொழி 400 தான். பொருள் இல்லாத வீடு ஒன்றும் இல்லை.
அடுத்து நான்மணி கடிகை ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். கடிகை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டா அணிகலன். ஏழாவது ஆசிரியர் யாருன்னா கனிமேதாவியார். திரிகடுகம் ஆசிரியர் யாருன்னு கேட்டா நல்லாதனார். ரொம்ப முக்கியமானது. இப்போ கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு எந்த நூல் சொல்லும் அப்படின்னா பழமொழி நானூறு சொல்லும். ரொம்ப முக்கியமானது இது. ஆற்றுனா வேண்டுவது, இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். வள்ளுவரும் தம் பாவடியால் வையத்தார் உள்ளதெல்லாம் அளந்தார் ஓர்த்து என திருக்குறளை பாராட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படி பாடியிருப்பாங்க அப்படின்னா பரணர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா பாடியிருப்பார். ரொம்ப முக்கியமானது இது. பரிமேல் அழகர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சிறந்த உரை எழுதியிருப்பார் திருக்குறளுக்கு. சிறந்த உரை, யாருடைய உரை வந்துட்டு மிகச்சிறந்தது அப்படின்னா பரிமேல் அழகரோட இது. கபிலர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பற்றி சொல்லியிருப்பார். திருவள்ளுவ மாலையில் அது திணையளவு காட்டும் சிறுபுல் நீர் பனையளவு காட்டும் திருக்குறள் குறுக அப்படின்னு சொல்லும். அதாவது சிறு புல்நீரில் வந்துட்டு பெரிய பனை மரம் அளவு வந்துட்டு முழுமையாக தெரியுது. அதுபோல் இந்த 2 அடிகளில் வந்துட்டு நிறைய கருத்துக்களை சொல்லுது அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா கபிலர் சொல்லியிருப்பாங்க. மாங்குடி மருதனார் யார் அப்படின்னா மதுரை காஞ்சி ஆசிரியர். மதுரை காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் மாங்குடி மருதனார். அடுத்த கிளாஸில் இன்னும் சில முக்கியமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.